கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கி பக்தர்களின் கஷ்டம் நீக்கி இன்பங்களை அருளும் தெய்வமாக அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீமன் நாராயணன். அச்சாவதார மூர்த்தியாக ஆங்காங்கே கோவில் கொண்டு பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அருள்பாலித்து வரும் ஸ்ரீமன் நாராயணன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பொன் வரதராஜ பெருமாள் எனும் திருநாமம் பூண்டு கோவில் கொண்டு பக்தர்களின் வேண்டுகோளை கோயிலின் கருவறை முதல் கொடியில் பொன்னை குவித்து வழங்கிய பெருமாள் இவர் என்பதால் பொன் வரதராஜ பெருமாள் என்ற திருநாமம் பூண்டுள்ளார். ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலக்கோட்டை செல்லும் வழியில் வைஷ்ணவ ஆச்சாரியார் ராமானுஜர் பொன் வரதராஜ பெருமாளை ஆதரித்து வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது. கிழக்கு திருமண்டலமாக ஸ்ரீதேவி பூதேவி நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலித்து வருகிறார் ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க நாமக்கல் ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த ஆலயமாகப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கிழக்கு திருமுக மண்டலமாக அருள்பாவித்து வருகிறார். இந்த பெருமாள் திருநாமமாகப்பட்டது பொன் வரதராஜ பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பல ஆண்டு காலமாக பல ராஜாக்கள் திருப்பணிகள் செய்து இவ்வாலயம் இப்பொழுது சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. இவ்வாலயத்திற்கு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து மேல்கோட்டை செல்லும் பொழுது இவ்வாலயத்தில் வந்து தங்கியிருந்து போனதாக செவிவழி செய்தி ஒன்று உள்ளது. இவ்வாலயத்தில் உள்ள அனைத்து விதமான விசேஷங்களும் ஏகாதசியாகவும் சிரவணமாகவும் அனைத்து விதமான திருமஞ்சன் நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்தில் அனுதினமும் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து பெருமாளை தரிசனம் செய்து இவ்வாலயத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபகாரியங்களையும் மாங்கல்ய தோஷம் போன்ற விஷயங்களுக்கு இவ்வாலயத்தில் உள்ள ஆண்டாளை தரிசனம் செய்தால் அவர்களுக்கு சீக்கிரமே விவாக பிராப்தி கிடைக்கும்.
பூலோகமெல்லாம் காப்பவன் நீயே, பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே, காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே, கைதொழுவோரின் காவலன் நீயே, ஞானத்தை அளந்த நாயகன் நீயே, நாடிய செல்வம் தருபவன் நீயே, கோல எழிலை கொண்டவன் நீயே, கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே, மாலவன் என்று உனை அழைப்போமே, மாமலை எழில் வாழ்பவன் நீயே, கோமல கண்ணா கோவிந்தராஜா, குவலயம் வாழ நீ அருள்வாயே, தாமரை கண்ணா தாமோதரனே, தாமதமின்றி உதவிடுவாயே, வாமன ரூபம் எடுத்தவன் நீயே, வணங்கிட வந்தோம் உன் திருவடியே, சேமமுறவே செய்திடுவாயே, சேயனையம்மை காத்திடுவாயே, பாம்படை மீது படுத்தவன் நீயே, பார்க்கடல் வாசம் செய்பவன் நீயே, அன்றொரு நாளில் மாமுனி எல்லாம் ஒன்றாய் இணைந்து யாகம் அமைத்தார், அவ்விடம் வந்த நாரத முனியோ உங்களின் யாக பலனை எல்லாம் யாருக்கு அளிக்க தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானார். எல்லாம் முனிவரும் திகைப்புடன் பார்த்தார், என்ன பதிலை சொல்வது என்று. நாரத முனியே நல்ல பதிலை முனிவர்கள் ஏற்றிட உரைத்திடலானார். தருமரின் ஆட்சி முடிந்ததினாலே
நாரதர் வந்து தடுத்தே விட்டார். மூர்த்திகள் மூவரில் யாருக்கு நல்ல கீர்த்தியும் தகுதியும் உண்டெனக் கண்டு மார்கழி மாதத்தில் சிவன் கோவிலில் வழிபாடு முடித்தவுடனேயே வழக்கமான பஜனையுடன் பெருமாளுடைய நாமாவளிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் பெருமாள் கோயிலை நோக்கி வருவோம். வரும் வழியில் பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அடியாருடைய காலில் தண்ணீர் ஊற்றி பூக்களை வைத்து வழிபடுவார்கள். அந்த பெருமை மிக்க பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் வந்து வழிபட்டு நிறைவு செய்யும் பொழுது மணி 7:30 மணி 7:45 மணி ஆகலாம். பெருமாள் கோவிலுக்கு பொன்வரதராஜ பெருமாள் கோவில் என்று ஒரு பெயர். ஏன் பொன்வரதராஜ பெருமாள் கோவில் என்று பெயர் என்றால், புலவர் ஒருவர் வந்து தன்னுடைய ஏழ்மையை சொல்லும் பொழுது இந்த பெருமான் முதல் வாசப்படியில் இருக்கக்கூடிய அந்த படியில பொன் காசுகளை கொடுத்ததால் பொன்வரதராஜ பெருமாள் என்று பெயர் பெறுகிறார். இந்த கோவிலுக்கு என்று பல குடும்பங்கள் பூர்வீகமாக வழிபாடு செய்து வருகிறார்கள், தொண்டு செய்கிறார்கள், சேவை செய்கிறார்கள், நன்கொடை கொடுக்கின்றார்கள், திருப்பணிகள் எல்லாம் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில ஆரம்ப காலத்தில் இந்த கோவில் உருவாகி சில காலங்களில் இதுக்கு மார்கழி மாத ஏகாதசி அன்று வைகுண்ட வாசல் மிக மண்ணால் ஆகியிருந்தது. அப்பொழுது சௌராஷ்டிர இனத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் வாரிசு இல்லாத நிலை, அவர் ஊரை விட்டு வெளியே செல்லும் பொழுது தன்னுடைய பொருள்கள் அத்தனையும் செலவு செய்து பெருமாள் கோவிலுக்கு திருப்பணிகளை செய்து இப்பொழுது இருக்கக்கூடிய வழி போல அவர் வைகுண்ட வாசலை திறந்து வைத்தார். அதே போல இன்றும் கூட ஒரு சாவி அறநிலையத்துறையில் இருக்கும், ஒரு சாவி அவரிடம் இருக்கும். ஏகாதசி என்று அவர்களை அழைத்து வந்து அது பூஜை செய்து சங்கல்பம் செய்து அதன் பிறகுதான் வைகுண்ட வாசலை திறப்பார்கள். ஆக பொன்வரதராஜ பெருமாள் என்று சொல்லும் பொழுது இந்த பெருமாளுக்கும் பொன் வழங்கிய காரணத்தினால் பொன்வரதராஜ பெருமாள் என்று பெயரை பெற்றார். இந்த கோவிலில் நிறைய வெளிப்பிரகாரங்கள் இருக்கு. ஆஞ்சநேயர் இருக்கார், பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கார், ஹயகிரீவர் இருக்கார், குபேரர் இருக்கிறார், லட்சுமி அம்மா இருக்காங்க. எல்லா தெய்வங்களும் இந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்காங்க. சந்தான பட்டாச்சாரியார் உள்ளே இப்பொழுது பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு இருக்கின்றார். அதே போல ஸ்ரீதர் பட்டாச்சாரியார் வெளிப்பிரகாரத்தில் இருப்பார்கள். இவர்கள் இருவரும் ஒவ்வொரு ஆண்டும் உள் பிரகாரத்துக்கு ஒருவரும் வெளிப்பிரகாரத்துக்கு ஒருவருமாக இருப்பார்கள். இப்படியாக இருந்து நல்ல முறையிலே அவர்கள் அர்ச்சனை செய்து வருகிறார்கள். இந்த வழிபாட்டு முறையிலே புரட்டாசி மாதத்திற்கு மட்டும் என்ன ஒரு தனி சிறப்பு என்று கேட்டால், மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று கிருஷ்ண பகவான் சொன்னார். கிருஷ்ண பகவானுக்கு மார்கழி உகந்த நாள். ஆனால் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை தான் உகந்த நாள். அவரே சொல்லுகிறார், இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் யார் என்னை வந்து வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு செல்வமும் வைகுண்ட பிராப்தியும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எனவேதான் புரட்டாசி சனிக்கிழமை இவ்வளவு புகழ் பெற்றிருக்க நிறைய அடியார்கள் சனிக்கிழமை தோறும் வருகிறார்கள். ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் சனிக்கிழமை மட்டும் இவ்வளவு தூரம் வர்றாங்க, மற்ற நாட்களில் வர்றதில்லைன்னு கேட்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம், வெங்கடாஜலபதி பெருமாள் அருள் கொடுக்கிறார். நான் மாதங்களில் புரட்டாசி மாதத்தில் நான் மிக பற்றுடையவன், எனக்கு உகந்த மாதம் என்று சொன்னதனால் சனிக்கிழமை வருகிறார்கள். இப்படியாக வரும் பொழுது ஒரு மன்னன் தொண்டைமானுக்கு ஏழுமலையான் மீது ரொம்ப பக்தி உண்டு. அவன் தினந்தோறும் வேங்கடவனுக்கு ஆலயம் அமைத்து பொன்மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தான் திருப்பதியில. அப்படி பொன்மலர்களால் செய்து வரும் பொழுது ஒரு தடவை அந்த பொன்னுக்கு மத்தியில ஒரு மண்மலர் வந்து விட்டது. அந்த மண்மலர் வந்த உடனேயே இவனுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது, நம்ம ஏதோ தெய்வ குற்றம் செய்து விட்டோம் என்று. உடனே அவர் பெருமாளை பார்த்து கேட்கிறார், நான் என்ன குற்றம் செய்தேன் என்று. அப்பொழுது பீமையா என்று ஒருவர் இருந்தார், அங்க மண்பாண்டம் செய்து வரக்கூடியவர். அந்த பீமையா உடல் ஊனமுற்றவர், கால் சரியாக நடக்க முடியாது. அவர் தினந்தோறும் பெருமாள் கோயிலை போய் வழிபடுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அந்த பெருமாளை தன்னுடைய உள்ளத்தில் நினைத்து வழிபட்டு வந்தவர். அவர் தினந்தோறும் மலர்களை அளிப்பார். அப்படி அளிக்கும் பொழுது ஒரு தடவை இந்த மண் இறைவனே ஒரு காட்சி கொடுத்த உருவத்தை வைத்து ஒரு மலர் அமைத்து கொடுத்து விட்டார். அதுதான் தொண்டைமானுடைய தங்க மலர்களில் கலந்து விட்டது. இவன் என்ன குற்றம் என்று சொல்லும் பொழுது, இறைவனே ஏழுமலையான வேங்கடாஜலபதியை நேரில் வந்து அந்த தொண்டைமான் அரசனுக்கும் பீமையாவுக்கும் அருள் கொடுத்து ஆட்கொள்ளுகிறார். எனவே இறைவனை வழிபடுவதற்கு திருப்பதி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். மார்கழி மாதத்தில் அளவு கடந்த கூட்டம் வருகிறது, அடியார்கள் கூட்டம்.
அப்படியே நம்மளால போக முடியலன்னு வருத்தப்படுபவர்களுக்கு அவ்வளவு தூரம் நான் வரணுங்கிறது இல்லை. உங்க வீட்டில் என்னுடைய படத்தை வைத்து வழிபட்டால் நானே உங்களை தேடி வருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி வரும் பொழுது முழு படத்தை வைத்தாலும் அவர் மகிழ்வார். அவர் முகத்தை மட்டும் வைத்து வழிபட்டாலும் அவர் மகிழ்வார். அதே போல அவருக்கு இது அன்னதானமாக கொடுக்கிறது. நைவேத்தியம் செய்வதற்கு எந்த பொருளும் இல்லையே என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதை கொடுத்தாலும் வைக்கிறார். புளிசாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், இது போல எது இருந்தாலும் எடுத்துக்கொள்கிறார். ஆண்டாள் கேட்டதை போல அக்கார உடசல் கொடுப்பவர்களும் வசதி இருப்பவர்கள் கொடுக்கலாம். நாம் கொடுக்கக்கூடிய வெறும் தயிர் சாதத்தை அந்த இறைவன் ஆண்டாள் கொடுத்த அக்கார உடசலுக்கு இணையாக ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு வேண்டியது நைவேத்தியம் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளம், தூய்மையான உள்ளம். யார் ஒருவன் தூய்மையான உள்ளத்தில் இறைவனை வழிபடுகின்றானோ அவனுடைய உள்ளத்தில் அவனுக்கு நேரடியாக இறைவன் காட்சி கொடுப்பார். இந்த புரட்டாசி மாதம் தாயாருக்கும் பெருமாளுக்கும் மாவிளக்கு போட்டு வீட்டில் சகல பச்சனைகளும் செய்து வழிபட்டு பெருமாளுக்கு படைத்து சிறப்பு பெறுவது மிகவும் விசேஷம். குழந்தைங்களை கல்வி மற்றும் செல்வாக்கு சிறப்புமிக்க அமைய இந்த புரட்டாசி மாதம் பெருமாளையும் தாயாரும் வணங்குவது மிகவும் அவிசேஷமாகும். ஆனையின் மீது நீ வலம் வந்து தரிசனம் தருவாய். ஏழாம் நாளில் சந்திரவாகனம் நீயும் கொண்டு எங்களை காப்பாய். எட்டாம் நாளில் குதிரை வாகனம் எழிலாய் அமர்ந்து வலம் வருவாயே. ஒன்பதாம் நாளில் அதிகாலை வேளையில் புஷ்கரணி நதியில் நீராடுவாயே. உந்தனுக்குரிய நன்னீராட்டு முடிந்த பின்னாலே அடியார் குளிப்பார். ஒன்பதாம் மாலை கொடியினை இறக்கி பிரம்மோற்சவத்தை முடித்திடுவோமே. திருமலை எங்கும் திருவிழா கோலம் மாவிலை தோரணம் மங்கள ஓசை. பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் நாளில் மோகி
மோகினி வடிவில் நீ வருவாயே. எனக்கு ஒரே தெய்வம், கண்கண்ட தெய்வம் சொர்ண வரதராஜன் தான். இவர் எப்படி என்னை கூட்டின்னு வந்தாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்ததுலேருந்து இவர் தான் இவ்வளோ தினைக்கும் இவரை நான் சேவிச்சுட்டு போகிறேன். எனக்கு எல்லா இதுவும் மனசில் நடக்கிறது. கூட இருந்து என் கூடவே இருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த பெருமாளை பற்றி சொல்லணுன்னாக்கா, இவர் சேவிச்சாக்கா எல்லா நலமும் கிடைக்கும். அவரே உங்களை கூட்டிப்பார். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அவர் என்னன்ட்டு. அவரே உன்னை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வார். ஓம் நமோ நாராயணாய. புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க நாமக்கல் ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம். நாளை வேறொரு புகழ்பெற்ற திருமால் கோவிலை தரிசிப்போம்.